பிக் பாஸ் வீட்டில் ஒரு கன்னிங்கான கேம் விளையாடிட்டு இருக்கிற போட்டியாளராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்ககிட்ட அந்த அளவு ஒரு கன்னிங் இருக்கும், கைண்ட்னஸ்லாம் கிடையவே கிடையாது. மற்றவங்களை கவுத்து தான் மட்டும் ஷைன் ஆகணுங்கிற எண்ணெல்லாம் இருக்கும். ஆனால் சொல்லும் பொழுது நான் பல பேரை வாழ வைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இவங்க செய்வாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. இப்படி செஞ்சால் சந்தோஷம் தான். இப்போ என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த வாரம் எப்படியும் நம்மளை மூட்டை கட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம செய்த செயல்கள் அப்படி, சாதனைகள் அப்படி. இப்போ இந்த வீட்டில் விசித்ராவுக்கு நல்ல ஒரு நேம் இருக்க, அவங்கள வச்சு ஓட்டு கேட்டால் இது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுங்களா? பட் இருந்தாலும் அந்த அம்மா விசித்ரா அம்மா வந்து மாயான்னா ரொம்ப பாசமாக, அந்த அம்மா நடிக்குதா என்னன்னே தெரில, அந்த அம்மா நடிப்பு சூறாங்கண்ணி தான். சரி, இப்போ ஒன்று மாயா கேட்குறாங்க, எனக்காக நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீ இருக்கணும்டா, அப்போ எனக்காக ஓட்டு கேளுங்க அப்படின்ன உடனே ஓட்டு கேட்குறாங்க. அந்த ஓட்டு கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த முகத்தை பாருங்கங்க, இந்த முகத்தை பார்த்தா ஓட்டு போடலான்னு உங்களுக்கெல்லாம் தோணும். அப்படிங்கும்போது தான் எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு. இந்த முகத்தை பார்த்தா தான் எங்களுக்கு ஓட்டு போடணுன்னே தோண மாட்டேங்குது. சரி, இதுக்கப்புறம் விசித்ராமாவுக்கும் ஓட்டு போட வேணாங்கிற ஒரு முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்கதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?